சந்தியா ராகம் சரியில்ல. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வெளியக்குள்ள போலாம். என் பொண்ணுக்காக நான் நேர்த்தி கடை வச்சிருக்கேன். தீ மிதிக்கிறேன்னு சொல்லி கோயிலுக்கு வந்திருக்காங்க. ஐயா இதெல்லாம் நீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் செய்றீங்க. சரி வாங்க. உங்களுக்கு முதல்ல காப்பு கட்டணும். காப்பு கட்டி விரதம் இருந்து தாங்க ஐயா இத செய்யணுங்கிறாங்க பூசாரி. ஆமா பூசாரியாரே, ரொம்ப நாள் ஆச்சு. அதான் என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியல. மறந்துடுச்சு. சரி முறையா என்ன செய்யணுமோ அதை செய்யலான்னு ரகுராம் சொல்லவும், முதல்ல காப்பு கட்டிக்கங்க ஐயா. 3 நாளைக்கு விரதம் இருந்து அதுக்கப்புறமா நீங்க தீ மிதிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், சரின்னு ரகுராம் விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. அங்க புவனேஸ்வரி மகாலிங்கம் வந்து பார்க்குறாங்க. ரகுராம் இருக்கிறத பார்த்ததும், என்ன ரகுராம் பொண்ணுக்காக நேர்த்திக்கடனெல்லாம் பலமா இருக்கும் போல இருக்கு. நீ என்னதான் நேர்த்திக்கடன் வச்சாலும் அப்பவும் என் குடும்பத்துக்கு செஞ்ச பாவம் விடுமா? ஒரு உயிரை கொன்னு இருக்கீங்க. எங்க குடும்பத்துக்கு நிறைய துரோகம் செஞ்சிருக்கீங்க. இதுக்கப்புறமா உன்னை அம்மன் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். உன்னோட வேண்டுதல் நிறைவேறும்னு நினைக்கிறியா அப்படின்னு புவனேஸ்வரி கேட்கவும், ரகுராம் கோவமா மறைக்கிறாங்க. உன்னோட வேண்டுதல் கண்டிப்பா பலிக்காது. அம்மன் சக்தி உள்ள சாமி. நிச்சயமா நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் உனக்கு தண்டனை கொடுக்காம விடாது. என்ன பாரு, நீ பூ மதிச்சிட்டு வெளியில வரும்போது பல சிக்கலுக்கு ஆளாக போறேன்னு சொல்றாங்க புவனேஸ்வரி. என்னம்மா பேச்சு பேசிட்டு இருக்க? ஒரு நல்ல காரியம் செய்யலாமேன்னு கோயிலுக்கு வந்தா இப்படியா பேசுவ? உன்னோட சாப பாபங்களை எல்லாம் வெளியில போய் வச்சுக்கோன்னு மணிவண்ணன் கோவமா திட்டி விடுறாங்க. செய்யறதே பெரிய தில்லுமுல்லை. இதுல வேற எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டியாக்கும். சாமி எங்க பக்கம் தான் இருக்கும், எங்களுக்கு தான் நியாயமும் கிடைக்கும். நீ மரியாதையா அந்த பக்கம் போ. நீ யாரு நாங்க யாரு? நாங்களே வேண்டான்னு ஒதுங்கி போய்கிட்டு இருக்க திரும்ப திரும்ப வந்து முன்னாடி நிக்கிறியோ அப்படின்னு திட்டுவோம். விடுங்க, இதெல்லாம் பார்த்து தானே எப்ப கெடுவாங்க எப்ப கீழே விழுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஜென்மங்க. இதுகிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லைங்கிறாங்க சிவராமன். அட என்னங்க இது இவ்வளவு வசிங்கப்படுத்திட்டு போறாங்க, நீங்களும் பேசாம அமைதியா நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு மகாலிங்க சொல்லவும், படுத்துட்டும் என்ன இன்னும் கொஞ்சம் நேரம் தானே. ரகுராம் அந்த தீயிலேயே பொசுங்கி சாம்பல் ஆகிறத அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் பார்க்கத்தானே போறாங்க. அப்படி பொசுங்கி சாம்பலானா அம்மனே ரகுராம் குடும்பத்து மேல கோவமா இருக்கான்னு எல்லாரும் நம்புவாங்க. என்னம்மா இது அப்படியே சொல்றீங்க? அப்படி நடக்குமாங்கிறாங்க மகாலிங்கம். கண்டிப்பா நடக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூப்பிடுறாங்க. அவர் வந்து நிக்கிறாரு. இதோ இவர் மூலமா தான் ரகுராம் பொசுங்கி சாம்பலாக போறாங்கிறாங்க. என்னங்க எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு மகாலிங்கம் கேட்கவும், சொல்லிட்டு செய்யறத விட செஞ்சுட்டு சொன்னா இன்னும் கெத்தா இருக்குன்னு சொல்லி புவனேஸ்வரி அமைதியா போறாங்க. பிளான் பண்ணிருக்கீங்க, ஆனா ஏதோ பெருசா பண்ணிருக்கீங்கன்னு புரியுது. இப்ப எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க மகாலிங்கம். எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தானா புரியும்ட்டு போறாங்க புவனேஸ்வரி. ரகுராம், சிவராமன், மணிவண்ணன் 3 பேரும் காப்பு கட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுல எல்லாம் பூஜைக்கான ஏற்பாடுகள் செஞ்சு வச்சிருக்காங்க. மணிவண்ணன் இன்னும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம இந்த புவனேஸ்வரியை திட்டிக்கிட்டே போறாங்க. வீட்டுக்கு போயும் கூட சாமியை கும்பிட்டு முடிச்சதும், நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னே கங்கனை கட்டிக்கிட்டு திரியிறாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ரகுராம் அம்மா கேக்குறாங்க, என்னங்க மாப்பிள்ளை இது? யார் நம்ம குடும்பத்தை பழி வாங்க நினைக்கிறாங்கன்னு கேட்கவும், அத்தே வேற யாரு ஊருக்குள்ள இருக்காளே அந்த புவனேஸ்வரி, அவதான். நாங்க பாட்டு கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு வர்றோம். எதிர வந்து நின்று பாவம் பண்ணிட்டே புண்ணியம் பண்ணிட்டே இப்படி எல்லாம் வந்து அவதூறா பேசிட்டு இருக்குது இந்த புவனேஸ்வரி. எனக்கு வந்து ஆத்திரத்துக்கும் கோவத்துக்கும் அப்படியே கழுத்தை பிடிக்கணும் போல தோணுச்சு. என்ன செய்யறது, மாப்பிள்ளையும் கூட வந்ததுனால சரி மச்சான் சொன்னதுனால நானும் பேசாம அமைதியா வந்துட்டேங்கிறாங்க மணிவண்ணன். இன்னுமா அந்த புவனேஸ்வரி உங்ககிட்ட சவால் விட்டுட்டு இருக்கா? இன்னும் அவ அடங்கலையாங்கிறாங்க. அந்த புவனேஸ்வரி நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும் அவமானப்படுத்தணும்னே அவ கங்கனை கட்டிட்டு சுத்துறா. போனா போகுதுன்னு விட்டு பிடிக்க அவங்க இன்னும் தலைக்கு மேலதான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா சொல்றீங்க? அவங்க குடும்பத்தானே நாம பழி வாங்கியிருக்கோம், அந்த கார்த்தியை கொண்டு இருக்கோம். அது போதாது அவங்களுக்கு, அதுவே பெரிய தண்டனை தானே அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் சொல்லவும், என்ன பத்மா பேசிட்டு இருக்க? அதான் அந்த கார்த்தி சாகலியாமே, அந்த கார்த்தி செத்துட்டான்னு சொல்லித்தானே நம்ம தங்கச்சி ஜானகி மேல எப்பேற்பட்ட பழியை தூக்கி போட்டிருக்காங்க. எங்க அது அண்ணியா போய் ஏத்துக்கிட்டது. அது கொன்னது கதிரைத்தான் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கணும். அவனோட நல்ல நேரம் அண்ணி போய் அந்த தண்டனையை ஏத்துக்கிட்டு அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு யார் என்ன செய்ய முடியும்னு பத்மாவும் பார்வதியும் ஒரு கேலியா பேசிக்கிறாங்க. மாயா பொய் சொல்ல மாட்டா. நிச்சயமா கார்த்தி எங்கேயோ சுத்திட்டு இருக்கான். கூடிய சீக்கிரம் அவனை கண்டுபிடிச்சு இழுத்து கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி அவனுக்கும் அந்த புவனேஸ்வரி குடும்பத்துக்கும் சரியான ஆப்பு வைக்கணும். வெளியில வர முடியாத அளவுக்கு உள்ள பிடிச்சு போடணும். கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சிவராமனும் மணிவண்ணனும் ஆவேசமா கொந்தளிச்சு பேசுறாங்க. ஆமாமா, இந்த மாயா பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்களும் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களாக்கும். அவ எதை எடுத்தாலும் விளையாட்டுத்தனமா கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருப்பா. அவ பேச்சை நீங்களும் நம்புறீங்க பாருங்க. அவ சொன்னதெல்லாம் பொய்ன்னு தான் நாங்க நினைக்கிறோங்கிறாங்க. ஏ பத்மா, உன்னால எதையுமே நல்ல விதமாவே யோசிக்க முடியாதா? நீ இந்த குடும்பத்துல இருந்துகிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டா அவங்களுக்கு நம்பிக்கை தர மாதிரி நீ பேசிட்டு இருக்கிறியே, என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன்னு மணிவண்ணன் பத்மாவை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க சும்மா இருங்க. மாயாவுக்காக எப்ப பார்த்தாலும் சப்போர்ட் பண்றீங்க. அவ சொன்னதை எல்லாம் உண்மைன்னு நம்பிக்கிட்டும் இருக்கீங்க. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உங்க எல்லாத்தையும் முட்டாளாக்க போறா பாருங்கிறாங்க பத்மா. மாயா சொன்னது தானே நம்ம மச்சானே நம்பியிருக்காரு. குருபரனும் மாயாவும் அந்த கார்த்தியை பார்த்ததுனால தானே அவனை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா சிக்குவான் பாரு. இப்படியே எத்தனை நாளைக்கு மறைஞ்சிடுவான்? செத்துட்டு தான் ஊரையே நம்ப வச்சிருக்காங்கல்ல. உண்மையா உயிரோட கொண்டு வந்து நிறுத்த நினைக்க இருக்கு அவனுக்குங்கிறாங்க சிவராமன். ரகுராம் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. முதல்ல இந்த பூஜை மட்டும் நல்லபடியா முடியட்டும். என் பொண்ணு விளையாட்டுல ஜெயிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் இருக்கு கார்த்தியை நானே தேடி கண்டுபிடிச்சு ஊர் முன்னாடி நிறுத்துறேன்னு சொல்றாங்க ரகுராம். ஜானகி இப்பதான் பெருமூச்சு வர்றாங்க. அப்பாடா, இப்பவாது மாயா சொல்றது எல்லாம் நம்பி மாயாவுக்காக சப்போர்ட்டா
நிற்கிறாரு, அது வரைக்கும் சந்தோஷம். நிச்சயமாக கூடிய சீக்கிரம் கார்த்தியை பிடிச்சிருவாங்க, நம்மளையும் இந்த கேஸ்லேருந்து விடுவிச்சிருவாங்கன்னு ஜானகி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ரகுராம் கங்கணம் கட்டிக்கிட்டு வந்து வீட்டில் வந்து பூஜையை முடிச்சு ஒரு சிந்தி விடுறாங்க. இதுக்கப்புறம் ஜானகி மறுபடியும் கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டு இப்படின்னு திரும்பும்போது அங்கே வேலில் அவங்க தாலி மாட்டிக்கிது. இருந்த பொம்பளைங்க சொல்கிறாங்க, ஐயோ இது என்னது அபசுகுணமாக தெரியுதே, அம்மா அவங்க எதுக்கும் உங்கள் வீட்டுக்காரரை பார்த்து பத்திரமா இருக்க சொல்லுங்க. தாலி வேலில் மாட்டும்போது ஏதோ அபசுகுணமாக தோணுது, ஆத்தா உங்களுக்கு வந்து முன்னெச்சரிக்கை பண்ணியிருக்கான்னு அர்த்தம், பார்த்து பத்திரமா இருங்கம்மான்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டு ஜானகி பதறி போயிடுறாங்க. என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்னு கவலையோட வீட்டுக்கு வராங்க. முடிஞ்சு 3வது நாள் பூ மதிக்கிறாங்க ரகுராம். சிறப்பாக பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரகுராம் தீ மதிக்கிறதுக்கு தயாராகிறாங்க. அப்போ தான் ஒருத்தர் வந்து குளத்துல அப்படியே தண்ணியை தலையோட ஊற்றி விடுறாங்க. தண்ணிக்குள்ள பெட்ரோல் கலந்துருக்கு. அப்பவும் ரகுராமுக்கு அது பெட்ரோல் வாசம் அடிக்குது. இருந்தாலும் இல்லை அது தீ வாசம் தான் அப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. புவனேஸ்வரி இலக்காரமாக பார்த்துட்டு இருக்காங்க. ரகுராம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பெட்ரோலோட நீ அப்படியே பொசுங்கி போற, உன் உடம்புல பெட்ரோல் ஊற்றி இருக்கிறதுனால தீய முதிச்சின்னா குபேர்னு பற்றி செஞ்ச பாவத்துக்கு தான் அந்த ஆத்தா தண்டனை கொடுத்தான்னு ஊர் மக்கள் கண்குளிர பார்க்க போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. புவனேஸ்வரி திட்டத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமா, உடனே தனாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. தனா, பெரியப்பாவை தீ மிதிக்க வேண்டாம்னு சொல்லு, அவங்க உடம்புல பெட்ரோல் கலந்த தண்ணியை ஊற்றிருக்காங்க. தனா, பெரியப்பா தீ மிதிச்சாங்கன்னா அது பத்திக்கிட்டு எரிஞ்சிரும். நீ உடனே நான் சொல்ற மாதிரி நீ கோயிலில் ஒரு 5 குடம் தண்ணி எடுத்து அது மஞ்சளை கலந்து தண்ணியை கொண்டு போய் பெரியப்பா தலையிலேருந்து ஊற்றணுங்கிறது ஒரு சம்பிரதாயம். தண்ணியை ஊற்றினா நிச்சயமா அந்த பெட்ரோல் வாசம் போனதுக்கு அப்புறம் பெரியப்பா தீ மிதிச்சாங்கன்னா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. சீக்கிரமா எப்படியாவது தடுத்து நிறுத்தி மஞ்சள் தண்ணியை ஊத்து தனாங்கிறாங்க. தனாவும் அப்பா கொஞ்சம் இருங்கன்னு சத்தம் போடுவோம். ரகுராம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்றாங்க. ஒரு 3 பொம்பளைங்க வந்து தண்ணி எடுத்து மஞ்சள் தண்ணியை ரகுராம் தலையில இருந்து ஊத்துறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த புவனேஸ்வரி, ஒரு தடவை மஞ்சள் தண்ணி ஊத்துனா போதும், எதுக்கு திரும்ப திரும்ப இப்படி ஊத்துறீங்கன்னு சத்தம் போடுறாங்க. வேண்டுதலுக்காக இருக்கிறவங்க இன்னொரு வேண்டுதல் வச்சு அவங்க தண்ணி ஊத்துறது தப்பே இல்லை, நீங்க கொந்தளிக்கிறீங்க, கொதிச்சு நிக்காதீங்க, பேசாம ஓரமா நில்லுங்கன்னு சொல்லவும் புவனேஸ்வரி, ஐயோ நாம போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு, ரகுராம் நல்லபடியா தீ மதிச்செல்லாம் வெளியில வருவான், நாம போட்ட பிளான் நடக்காம போயிருதேன்னு புவனேஸ்வரி நின்றுட்டு இருக்கும்போது அங்க ஜானகி வராங்க. மாயாவும் வந்துடுறாங்க. புவனேஸ்வரி கொஞ்சம் இப்படி வாயேன், உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு கூட்டிட்டு போறாங்க ஜானகி. ஜானகி, என்ன குளிர் விட்டு போச்சா, இன்னும் கொஞ்ச நாளில நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போற, அந்த மனசுல வச்சுக்கோங்கிறாங்க புவனேஸ்வரி. அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன், மறக்காத ஒரு விஷயம் ஒன்றும் உன்கிட்ட சொல்லணும் வா அப்படின்னு ஜானகி மாயாவும் வலுக்கட்டாயமா புவனேஸ்வரியை இழுத்துக்கிட்டு போய் மரத்துல கட்டி வச்சு அவக்கால அடி அடின்னு அடிக்கிறாங்க. இனிமே இந்த குணத்தை விடு, என் புருஷனை பழி வாங்குறது, என் குடும்பத்தை அழிக்க நினைக்கிறது, பஞ்சாயத்துல வச்சு அவமானப்படுத்துறது, என் புருஷன் இடத்துல நீ வந்து உட்காரணும்னு நினைக்கிறது, இது எல்லாம் விட்டேன்னா நீ நல்லா இருப்ப. அப்படி ஒரு வேளை நீ திருந்தலைன்னா இதே மரத்துல கட்டி வச்சு 10 நாளைக்கு சோறு தண்ணி இல்லாம போட்டோம்னா அப்படியே காஞ்சு கருவாடு அனுப்ப பார்த்துக்கோன்னு சொல்லி மிரட்டுறாங்க ஜானகி மாயா. பழி வாங்கின புவனேஸ்வரி திருந்தின பாடு இல்லை, என்னமோ ஜானகி குடும்பத்தை பழி வாங்க துடிக்கிறாங்க. என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நாளை பார்க்கலாம்.